பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நலப்பணி சங்கம் ஆரம்பித்து ஒரு 6 மாதம் ஆகுது, கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. அதில் நம்ம ஒரு புதிய கொள்கையை உருவாக்குறோம். என்ன கொள்கைன்னு சொன்னால், வாரம் ஒரு தலைவரை உருவாக்கி அவங்களோட செயல்பாடு என்ன, அவங்க தலைவரை என்ன செயல்படுத்த போகிறோம், அவங்களோட பணிகள் எப்படி இருக்கும், அவங்களுக்கான பணிகளை நம்ம ஒப்படைச்சோம். அந்த வகையில் இது வரைக்கும் ஒரு 2 தலைவர் அவங்க மிக சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. 3வது தலைவராக தமிழ் அன்சாரி அவர்கள் தேர்ந்தெடுத்தோம். அவரோட தேதி வந்து வியாழக்கிழமையோட முடியுது. அவர் இந்த பணியை எப்படி செஞ்சாருன்னு அவருக்கு நம்ம கேட்போம். வணக்கம் தலைவரே, வணக்கம். என்ன செஞ்சீங்க? இந்த உங்களுக்கு கொடுத்தது ஒரு வார பணியை நீங்கள் என்ன செஞ்சீங்க? டெய்லி ஆஃபீஸ்க்கு கரெக்டாக வந்து சூப்பர் வந்து வருகை பதிவு வர்றாங்களா, யார் யார் வராங்கன்றால் நம்ம கரெக்டாக பண்ணணும். அதுக்கப்புறம் மக்கள் சேவை, மக்களுக்காக தேவையானது அன்று என்ன இது ஜூஸு, இந்த குளிர்பானங்கள், அப்புறம் வேறு என்ன ஆஃபீஸுடைய வளர்ச்சிக்காக என்ன, அப்புறம் ஆட்டோ தொழிலாளர்கள் அவர்களுடைய அடுத்த ஸ்டெப்பு எப்படி போகணும், என்ன யோசனை பண்ணி. இன்னொன்று ஸ்டாண்டு, மெயினாக நமக்கு ஸ்டாண்டுன்ற ஒன்று தேவையான. இந்த ஸ்டாண்டுக்காக நம்ம வந்து காவல்துறையை அணுகிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அது கிடைக்கும். அது நான் தலைவராக இருக்கிறதுனால கிடையாது, நம்ம வந்து ஒரு உறுப்பினராகவே இருந்து தலைவருங்கிறது தற்காலிகமானது. இந்த ஒரு வாரங்கிறது தற்காலிகமானது. அதை வந்து எல்லாரும் ஒன்றாக இணைந்து செயல்படுறது. அது மக்களுக்காக ஆட்டோ தொழிலாளர்கள். இப்போ நிரந்தரமாக உங்கள் தலைவர் பதவி கொடுத்தா நீங்கள் நிரந்தரமாக தலைவர் பதவியும் நிரந்தரம்ன்றது வேணாம். அந்த தலைவர் உங்களுக்கு நிரந்தரமான தலைவர் பதவி கொடுக்க விரும்புகிறோம், நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இல்லை, நாங்கள் வந்து அதுக்கு தகுதியானவர்கள் தான். இப்போ அதுக்கு தகுதியானவர் யாருன்னா மாலிக். அவரு தான் வந்து அதை எடுத்து நான் ஆரம்பித்ததே அவரால் தான். அவரு தான் அந்த எல்லாரையும் ஒருங்கிணை பண்ணது. யாரு? மாலிக்கு. அதனால் அவருடைய இதை வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் தான் செய்யணும். அவர் ரொம்ப அதுக்காக உடல் உழைப்பு, பொருளாதார உழைப்பு, ஏகப்பட்ட டைமிங், அதனால் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காரு. அது அவர் முகஸ்துதிக்காக பேசல, ஆனால் அவர் எல்லாரும் நல்லா இருக்குன்னு ஆட்டோ அப்படின்னு நினைக்கிறார். அதனால் தலைவர் மாலிக். சரி, இப்போ பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நலப்பணி சங்கம் எந்த பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு? உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி தான். வெற்றியான பாதை, கண்டிப்பாக நிறைய கரெக்டான வெற்றியான பாதை, வளர்ச்சி பாதை. வளர்ச்சி தான். அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார் நீனு, அவ்வளோதான். மாலிக் நினைக்கிறார். கண்டிப்பாக யார் புதுசாக வந்தாலும் அவங்களுக்கு தொழிலை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அவங்களுக்கான தேவையை நம்ம நிறைவேற்றோம். கண்டிப்பாக. அதில் இதை நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துலாம் சொல்லலைங்க, இது நாங்கள் ரியலாக தான் நாங்கள் பேசுகிறோம். இதை ஏன்னா இந்த ஆட்டோ சங்கத்தை பொறுத்தளவுக்கு, இந்த கால் சென்டரை பொறுத்தளவுக்கு எல்லாரும் இங்கே சமந்தான். தலைவர் அதெல்லாம் கிடையாது. ஒருத்தவங்களும் சக மனிதரை நேசிக்கிறாங்க, சக மனிதருக்கு உதவணும்னு ஆசைப்படுறாங்க. இங்கே எல்லாமே அவங்க பாக்கெட்டில் தான் செலவு பண்ணுறாங்க. உண்மையாக யாரும் நாங்கள் எங்களுக்கு பொருளாதார பின்புலத்துலேருந்து வேறுமே தரவே இல்லை. அவங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி 200 ரூபா 300 ரூபா கொடுத்து 500 ரூபா கொடுத்து தான் எல்லா பணிகளையும் நாங்கள் செய்கிறோம். மிஞ்சி போனால் எங்களுக்கு வசூலாகிறது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 1000-2000 கூட வசூலாகாது. ஆக எங்களுடைய தோழர்கள் உழைச்சி ஏன் சக தோழரும் நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லா தோழர்களும் ஆசைப்படுறாங்க. அதுதான் இந்த பள்ளிப்படை ஆட்டோ நற்பணி சங்கத்தோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமையுது. எல்லா பக்கங்களும் இறைவனுக்கு இந்த இறைவன் தான் எங்களுக்கு கொடுத்துருக்குற இந்த அருள். நாங்கள் இதை நினச்சி கூட பார்க்கல. இந்த அருளை கொடுத்தது இறைவனை, அவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லி விடைபெற்று போய்க்கிறோம்.